நைட்டு விடிய ஓட்ட போகிறேங்க. பண்ணேன்னு சொல்ல போகிறேன், கொடுக்கவே இல்லையே கைஸ், ஏமாந்துட்டோம். வெல்கம் பேக் ஜி ஃபேம், ஹவ் ஆர் யூ ஆல் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங். ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சொதப்பல் நடந்து போச்சு. இது ஆக்சுவலாக வந்து சொதப்பல்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லேட்டாக தான் டியூட்டிக்கு வந்திருக்கோம். மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 11:30. ஒரு டெலிவரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், பின்னாடி வந்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து நம்ம கிளம்ப போகிறோம். எங்கடா ஏன்டா இவ்வளோ லேட் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ லேட்டு வந்து ஆக்சுவலாக எதுவும் பண்ணலை. என்ன ஆயிடுச்சுன்னா, நல்லா தூங்கிட்டேன் நைட்டு. நேற்று நான் வந்து 19 டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணேன். 19 டெலிவரி வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக கிளம்புறபடி நம்ம பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து படுத்துட்டேன். அண்ணன் வந்து நேற்று 26 ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணார். அல்ஹம்துலில்லாஹ். நானும் போட்டி போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அவர் வந்து சிட்டிக்கு உள்ளே இருந்துட்டார். நான் வந்து நம்ம ஏரியா கிட்ட வந்து லாஸ்ட் ஆர்டர் ஒன்று வந்துச்சா, 17 ஆகிடுச்சு. 18, 19, ஒரு 20, ஒரு 3 ஆர்டர் நம்ம ஏரியாவுக்கு வந்துடாதா அப்படின்னு நினச்சி ஒரு தப்பு கணக்கில் இங்கே வெயிட் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தா வெயிட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் கிட்ட வெயிட் பண்ணேங்க. வருவேனா அப்படின்ட்டுருச்சிங்க ஒரு சாமர்த்தியம். வரவே இல்லை ஆர்டர். சரி கைஸ், ஸோ எதில் விட்டேன்னு சொல்லி எனக்கு ஞாபகம் இல்லை. அண்ணன் டக்குன்னு கால் பண்ணிடுச்சு. இந்த பக்கத்தில் தான் இருக்கார். வந்துக்கிட்டே இருந்தோம். நம்ம வீட்டுக்கிட்ட சலாடு, அந்த தாரதல் சலாடு அப்படின்னு சொல்லிட்டு, தவாரல் சலாதுன்னு சொல்லிட்டு அவருக்கும் ஆகி இருந்துச்சு. அவருக்கும் சேம் ஏரியா, அதே ஏரியாவில் தான் நான் ஒன்று கொடுத்தேன். அவர் ஒன்று, நான் ஒன்று. இப்போ இந்த பக்கம் யாஸ்மின்குள்ளே வந்துட்டோம். வந்தோடனே எனக்கு 500,000 அந்த காஃபி ஷாப்பு. அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு ஆர்டர், பட் ஏரியா சேம் தான். அப்படி எடுத்துகிட்டு இப்போ இங்கேருந்து 2வது ஆர்டர் ஆளுக்கு அங்கே போகிறோம். இங்கே கடையில் பக்காலா இருக்குது, சாரி இங்கே பக்காலான்னு சொல்லுவோம் இந்த சூப்பர் மார்க்கெட்டை. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ள அந்த 2 ஏழுக்கு காஃபி மிஷின் இருக்குது. ஸோ அதனால் இப்போது அது உள்ளே போயிருக்கோம். போயிட்டு காஃபி ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு நேராக 500,000 வந்து இந்தாண்டு இருக்குது. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டு அங்கே போய்ட்டு கூட்டிட்டு மல்கா கிட்டே போகிறோம். மல்காவில் போய்ட்டு அதை கம்ப்ளீட் பண்ணுவோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் இன்றைக்கி வந்து அக்கௌண்ட்டு காசு கொடுக்குற டைமு. ஸோ அதனால் அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நம்ம ஜிஃபேம். வாங்க குடுன்னு நேராக போய்ட்டு அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு செட்டில் பண்ணுவோம் மேம். ஸோ 3வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 4 ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த 4வது நம்ம கேஎஃப்டி அந்த கொச்சான பில்டிங் இருக்கும்ல, பார்த்துருப்பீங்க அடிக்கடி. அது அங்கே தான் இருக்குது, அந்த கொச்சான்னு அங்கேருந்து இப்போ கொடுத்தாச்சு. ஸோ இப்போ மலிக் ஃபாத் மெயின் ரோட்டில் தாங்க இருக்கும். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஜஸ்ட்டு ரைட் எடுத்து நம்மளோட ஆஃபீஸ்க்கு போகணும். அந்த ஆஃபீஸ்க்கு போய்ட்டு இன்றைக்கி கணக்கு முடிக்கணும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதே வந்து நம்ம சிப்ஸில் ஏதாவது ஐடி மாற்றி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறோம். லெட்ஸ் ட்ரை, அவ்வளோதான். அண்ட் இன்றைக்கி இருக்கிற பிளான் வந்து நம்ம உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. இன்றைக்கி இருக்கிற பிளான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம நைட்டில் ஓட்ட போகிறோம். அப்போ ஏன்டா இப்போ எழுந்திரிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா ஒரு 5 ஆர்டர் இப்போ கவர் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு எப்படியும் போகணும்ல. அதனால் அந்த ஆஃபீஸ்க்கு அப்படியே போகிற வழியில் ஓட்டிகிட்டே ஆஃபீஸ் போய்டும். 00 பண்ணிவிட்டு அக்கௌண்ட் 00 இவங்க சொல்லுவாங்க. அதாவது நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற பைசா எடுக்கணும். அந்த பைசாவை எவ்வளோன்னு சொல்லி கணக்கு பண்ணி எடுத்துட்டோம்னா எஸ்எஸ் பேல போட்டு விட்ருவாங்க. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த கணக்கு முடிச்சுட்டு அப்படியே ஓட்டிகிட்டே வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு நைட்டு விடிய ஓட்ட போகிறோங்க. இன்றைக்கி நைட்டில் எவ்வளோ சம்பாதிக்க முடியுது அப்படிங்கிறதா நம்மளோட இது. ஸோ நைட் டியூட்டி பார்க்க போகிறோம். ஸோ எஸ், லெட்ஸ் கோ. வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்துட்டு இருக்கிறாரு நம்மளோட ஆஃபீஸு. இங்கே தாங்க அபுபக்கர் ரோட்லேயே அப்படியே இந்த ஓரமாக தான் இருக்குது. ஸோ போய்ட்டு இன்றைக்கி 0 பண்ணுவாங்களா பார்ப்போம். யூமல் அர்பான்னு சொன்னாங்க, புதன்கிழமை யூமல் அர்பான்னாங்க. ஸோ அதை தான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி 0 பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். போனாங்கன்னா பார்ப்போம், இல்லைனா சிப்ஸ் இது எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஃப்ரீலான்சர் ஐடி கொடுப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சி பார்ப்போம். கொடுத்தாங்கன்னா நல்லது, இல்லைனா இல்லை, அவ்வளோதான். லெட்ஸ் ட்ரை. ஸோ 2 அசீர் ரபியான்னு சொல்லுவாங்க. அசீர் ராபி இது இல்லைங்க, அது வேறு. இது வந்து புர்தக்கால். ஸோ அது வந்து பேர், கம்பெனி பேர். ஸோ அண்ணன் வரட்டும். வந்தோடனே இப்போ ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு, இந்த ஜூஸ் எடுத்து அப்படியே குடிச்சிட்டு குடுன்னு உள்ளே ஓடுவோம் ஜிஃபேன். ரோலியே வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு வந்துவிட்டோம். ஆஃபீஸில் போய்ட்டு எல்லா ஒர்க்கும் வந்து பக்காவாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் இப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட வந்திருக்கோம். அந்த 7 நம்ம கறி வாங்கினோம்ல, அந்த கறி தான் சொல்லியிருக்கோம் 2. அதுக்கப்புறம் 2 சீக்கு, இந்த குச்சியில் குத்தி கறி கொடுப்பாங்களே, அது சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் இப்போ அதை அடித்து நாக் அவுட் பண்ணி சாப்பிட்டு தெரியல, ஆள் வந்தாங்கன்னு சொல்லி கன்ஃபியூஷனில் போயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு நம்மளோட நைட் டியூட்டியை பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே இவர் சும்மா இல்லாமல் வேறு ஒரு டியூட்டி பார்த்து விட்டார் தேவையில்லாமல். நீ நைட் டியூட்டி பார்த்த மாதிரி தான் இப்போ நீ அண்ணன் வந்து பார்த்தா தேவையில்லாமல் ஆப் அப்டேட் கேட்டுச்சுன்னு சொல்லி பண்ணிட்டாரு. வேறு என்னமோ இப்போ அது பாட்டுக்கு லாகின் அது இதுன்னு என்னென்னமோ வருது. கொஞ்சம் பார்த்து உஷாராக தான் இருக்கணும் போல் இந்த மாதிரி இதுலேயுமே. ஸோ இந்த ஹோட்டல் நல்லா ஃபேமஸ் போல் இருக்குங்க. நல்ல ஒரு கூட்டங்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவங்கள்ட்ட தான் இப்போ சாப்பிட வந்திருக்கோம். சாப்பிட்டுட்டு நம்ம நேராக ரூமுக்கு தான் போகிறோம் ஜிஃபேன். நைட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம் அகேன். இப்போதைக்கு சாப்பாடு வரட்டும், என்னென்ன வந்திருக்குன்னு காமிச்சிடுறேன். சூப்பு மாதிரி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இதை என்ன ஐட்டம்னு தெரியல. நம்ம வேறு எது கேட்டோம், அது இல்லையா, அதனால் இது கொடுத்துருக்காங்க. ஸோ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. லெட்ஸ் கோ ஜிஃபேன். ஐயோ கொட்டாதீங்க, கொட்டிரு வச்சிரு. சரி ஓகே ஜிஃபேன், சாப்பிட்டு கிளம்புவாங்க. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் ஹோட்டல் கிட்ட இருந்து கிளம்பியாச்சுங்க.
அல்ஹம்துலில்லாஹ். நல்லா முரட்டு தீனி இன்றைக்கி. அதாவது என்னென்ன சாப்பிட்டோம்னா, சீக்கு இந்த ஸ்டிக் இருக்கும்ல, கறியெல்லாம் கம்பியில் குத்திருக்குமே, அது வந்து ஒரு 3 கம்பி வாங்கி சாப்பிட்டோம், ஆளுக்கு பாதி பாதி. அப்புறம் வந்து நிஹாரின்னு சொல்லி ஒரு இது பாகிஸ்தானியோடைய ஒரு ஃபேமஸ் டிஷ் அது. அந்த நிஹாரி வந்து கொடுத்தாங்க. அது வந்து ஒரு 15 ரியாலுக்கு கொஞ்சம், அது வந்து 7 ரியால் சாரி. அப்புறம் நம்ம ஊரில் ஆட்டுக்கால் சூப்பு மாதிரி கறி வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி சூப்பு மாதிரியே தான் இருந்துச்சு. அதை வேறவங்க என்ன நம்கீன் கோஸ் அப்படிங்கிறாங்க, அதாவது சால்ட் மீட் அப்படிங்கிறாங்க. அதை சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்டோம். அது வந்து தமிஸ் ரொட்டி கூட, இந்த தந்தூர் ரொட்டி இருக்குல்ல, அது கூட சாப்பிட்டு பார்த்தோம். வல்லாஹ் மியாவாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன, அவ்வளோதான், சப்பாத்தி ரொட்டி இதுதான் அடிச்சு விட்டு நம்ம வெல்கம் ஹோட்டல்லேருந்து டீயை மட்டும் ஒன்று வாங்கிட்டு வந்து 50-50 பண்ணி இப்போ அதையும் குடிச்சிட்டு அப்படியே ரூம் பக்கம் நோக்கி போயிட்டுருக்கோம். போயிட்டு இப்போ ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு அப்படியே எந்திரிக்கிறோம், வெறித்தனமாக வண்டிக்கு போகிறோம். இன்றைக்கி நைட் டியூட்டி எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியுதுன்றதை போய் பார்க்குறோம். அண்ட் வாலெட் ஆல்சோ நம்மளுக்கு 0 ஆயிடுச்சு ஜிஃபேம். உங்களுக்கு கஃபாலா வேணும், ஒரு நல்ல இடத்துல நீங்கள் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஸோ கஃபாலா மாதிரி நீங்கள் தாராளமாக நீங்கள் வண்டியை ஓட்டலாம். ஸோ சூப்பராக சேலரி கொடுக்குறாங்க. 2000 ரியாலுக்கு மேலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி கிடைக்கும் கீட்டாவில் ஓட்டினீங்கன்னா. மற்றபடி ஜாய்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கஃபாலா மாறிக்கலாம். டெய்லி வந்து 75 ரியால் உங்களுக்கு கொடுத்துட்டா போதும், நீங்கள் எங்கே வேணால் வேலை பார்த்துக்கோங்க. வண்டி உங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் வண்டி உங்கள்கிட்ட இருக்கணும், வண்டி கிண்டி எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும், ரூம் கேம் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். டெய்லி உங்களுக்கு 75 ரியால் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாய்ஸ் ஐடி அண்ட் சிப்ஸ் ஐடி 2 ஐடி கொடுப்பாங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் கம்பெனி ஐடி, சும்மா அந்த ஃப்ரீலான்சரு அப்படி இப்படின்லாம் கிடையாது. டைரக்ட் கம்பெனி ஐடி உங்களுக்கு ஃப்ரீ, அதுக்கு நீங்கள் பே பண்ண தேவையில்ல. அதை வச்சு நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஓட்டி நீங்கள் மணியை ஜென்ரேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதையும் வந்து எனக்கு தெளிவாக சொன்னாங்க. யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு, அதை நீங்கள் போட்டுக்கோங்க, ஓகேவா? வெல்கம் பேக். ஸோ மணிக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7:20 ஜிஃபேம். ஸோ நைட் டியூட்டி பார்க்குறோன்னு சொல்லியிருந்தோம்ல, அது ரெடியாக வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி நைட்டில் ஓட்டுனா ஜாயஸில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ நைட்டில் ஓட்டினா நமக்கு வியாபாரம் இருக்குமா இல்லையா? நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸ் டிரைவராக இருந்துட்டு என்கிட்ட ரொம்ப டைம் இருக்குது ப்ரோ, என் ஃப்ரெண்டு அதில் ஓட்டுறாப்புல, ஸோ நான் வந்து நைட்டில் ஓட்டினா எனக்கு இருக்குமா இல்லையா? ஸோ நான் கொஞ்சம் ஓட்டினா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற ஒரு கண்டென்ட்னே வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பார்ட் டைம் ஜாப் மாதிரி நீங்கள் ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா நைட்டு எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மணி 7 தான் ஆகுது. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஓட்ட முடியாது. ஸோ ஒரு ஆஃப்டர் 11 o'clock 12 o'clockலாம் என்ன நிலைமை இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ எந்த மாதிரி இருக்குன்றதையும் நம்ம இதை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போதைக்கு ஒன்றும் முடியாது. ஒரு 12 மணிக்கு மேலே எத்தனை பேரால் ஓட்ட முடியுது, எத்தனை ஆர்டர் அதுக்கு அப்புறம் வருது போகுது அப்படின்றத பார்ப்போம். இது வந்து டைரக்ட் கம்பெனி ஐடி நம்ம போட்டிருக்கிறதால இதில் வந்து இந்த ஐடியில் வர்ற ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அதே நீங்கள் ஃப்ரீலான்சர் போட்டிங்கன்னா அது வந்து நைட்டில் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது அதுக்கு நான் கேரண்டி கிடையாது, அதையும் நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த கம்பெனியில் இருக்கோம், இவங்கள்ட்ட வந்து நேரடி ஐடி போட்டதால் அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம காட்ட போகிறோம். ஸோ நம்ம வேலை செஞ்ச இடத்துல கஃபாலாவுக்கு ஆள் எடுக்கிறாங்க. நிறைய பேர் வந்து கஃபாலா இங்கே கிடைக்குமா ப்ரோ, நான் வேலை தேடிட்டு இருக்கேன், கொஞ்சம் அதிக சம்பளத்துக்கு பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது நீங்கள் இவங்ககிட்ட வரலாம். என்னெல்லாம் கேட்டால் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட நீங்கள் ஜாய்ஸில் வந்து கஃபாலா எடுத்துக்கலாம். ஏன்னா 75 ரியால் தான் இவங்களுக்கு கொடுக்கணும். நம்மகிட்ட ஓனா வண்டி கிண்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 200 250 ரியால் எடுக்கலாம். ஸோ இவங்களுக்கு 75 ரியால் கொடுத்துட்டு ஜம்முன்னு மாதம் ஒரு 3 ரூபா 3,500 நம்ம வந்து தாராளமாக நிப்பாட்டி சேவ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிற அளவுக்கு வைக்கலாம். நம்ம தப்பு இல்லை அதில், அந்தளவுக்கு தான் கன்ஃபார்மாக இருக்குது 100%, அது எனக்கும் தெரியும். லெட்ஸ் கோ. ஸோ இப்போ நம்ம ஆர்டரு வருது. இது எந்த இடத்துக்கு வருது? மல்காவுக்கு வருது. சரி ஓகே, எடுத்துரு. மல்காவுக்கு எடுத்தாச்சு ஜிஃபேமே, மல்காவுக்கு. லெட்ஸ் கோ. தூக்கியாச்சு ஆர்டரு. போகிற போக்கிலே ஒன்று எடுத்தாச்சு. 3.5 கிலோமீட்டர் காட்டுது, பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், இதுக்கு மேலே நம்ம இங்கேயும் ஓட்டம் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஆட்டத்தை. லெட்ஸ் கோ ஜிஃபேம். காலையில் ஒரு 4 ஓட்டினேன்னா இப்போ ஒரு 5. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம சேலரி டேட்டுங்கிறதால இன்றைக்கி போய்ட்டு அக்கௌண்ட்லாம் 0 பண்ணிட்டாங்க, நாளைக்கு தான் போடுவாங்க. ஸோ இந்த ஒரு 4 நாளில் நான் எவ்வளோ சம்பாரிச்சேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் 4 டேஸ்லேயே வந்து கிட்டத்தட்ட 822 ருபீஸ் ரியால். ஸோ 822 ரியால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம், அவங்க கமிஷன் போக. ஸோ அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லா டைமும் எல்லா 4 நாள்லையும் இதே மாதிரி வந்துருமா அப்படின்னு கேட்டால் ஆப்வியஸ்லி கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எல்லா டைமும் நம்ம ஒரே மாதிரி ஓட்டிட மாட்டோம், அதுவும் இதில் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். மணி 3 ஆயிடுச்சுங்க. இப்படியே நான் உங்கள்கிட்ட பேசிட்டு 3 நிமிஷம் பேசிட்டேன் இப்படியே. லெட்ஸ் கோ, பறக்க ஆரம்பிக்கலாம்.
ஸோ ஒரு டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரெண்டாவது போகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல எடுத்திருக்கோம். இந்த கடைசியில் குட்டியாக ஒரு கடை தெரிதா, இது இலை செடி மாதிரிலாம் தெரிதா, திஸ் இஸ் வாட் போகா. ஸோ ரெஸ்டாரண்ட்டு. ஸோ ரெடியாக இருக்கா இல்லை இழுத்தடிக்க போகிறாங்களான்னு தெரியல. சுலைமான் அல் ஹபீப் ஹாஸ்பிட்டல் பயங்கர எக்ஸ்பென்சிவான ஒரு ஹாஸ்பிட்டல், அதே மாதிரி பயங்கர நல்ல ஹாஸ்பிட்டலும் ஆல்சோ அது. ஸோ இப்போ இந்த போகாக்குள்ளே போவோம், ரெடி ஆகிடுச்சேன்னு பார்ப்போம். போயிட்டு நேராக கொடுன்னு வாங்கிட்டு ஓடி வரலாம் ஜிஃபேம். லெட்ஸ் கோ ஜிஃபேம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா 6வது ஆர்டருங்க. 6வது ஆர்டர் தேவையில்லாமல் என்ன வேலை பார்த்து விட்டாங்க கம்பெனிக்காரன். ஏன்டா நமக்கு மட்டும் தேடி தேடி வருமா அப்படின்ற மாதிரி இருக்குதுங்க. பெரிய லோச்சா ஒன்று பண்ணி விட்டான். லோச்சானா பெரிய ப்ராப்ளம் ஒன்று பண்ணி விட்டுட்டான். ஆட்டோமேட்டிக்காக ஒன்று போட்டாங்க. சிட்டி விட்டு அவுட்டரில் இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? தெரியுதா? சிட்டி விட்டு அவுட்டரில் போயிட்டுருக்கேங்க. கடுப்பு ஆகுது இப்போ எனக்கு. 16 ஏழுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஏர்போர்ட்டுக்கிட்ட போட்டாங்க. நான் இருக்கிறது மல்காவில் இருக்கிறேன். இங்கேருந்து அங்கே போடான்ட்டான். யாருமே அந்த எண்டுக்கு ஆர்டர் எடுக்க மாட்டேன்ட்டாங்க போல இருக்கு. அப்போ நீ எடு அப்படின்னு சொல்லி ஒம்படியாக தூக்கி கொடுத்துட்டான். அங்கே எனக்கு ஆப்ஷனு ரிஜெக்ட் பண்ணுற ஆப்ஷனு எந்த ஆப்ஷனும் வரல. ஸ்டார்ட் டெலிவரின்னு தான் ஒரே ஆப்ஷன் வருது. இது வந்து அண்ணனுக்கு 2-3 தடவை வந்திருக்கு. இந்த வாட்டி எனக்கு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து எப்படின்னா 16 ஏழுக்கு இப்போ எனக்கு வந்திருக்கா, நான் கொண்டு போய் டெலிவரி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு 16 ஏழு கிடைக்கும் எக்ஸ்ட்ரா. ஏன்னா அவனா ஒம்படியாக கொடுத்துருக்கான்ல நீ போகணும், அதனால் நம்மளுக்கு கம்பன்சேஷன் மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு அண்ணன் சொல்லுது. எனக்கு 4 வாட்டி கண்டிப்பாக கிடச்சிருக்கு. அவனாக தானே கொடுத்தான், அவனாக தானே ஒம்படி அட்டன் பண்ண வச்சான், நீ போ கண்டிப்பாக அவன் கொடுப்பான் அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் இது பண்ணேன்னா 6, 7 அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கலாம். அப்படி எனக்கு மட்டும் காசு கிடைக்கலன்னா வெறும் 6வது ஆர்டர் தான் இது. இப்போ இதுலேருந்து இதுக்கு 6வது ஆர்டர் எங்கே தெரியுமா, 16 கிலோமீட்ரு 20 above minutes வந்து பார்த்திங்கன்னா காமிச்சது. இப்போ 13 நிமிஷம் காமிக்குது. இன்னும் 11 கிலோமீட்டர் இருக்குது. இது வந்து அல்கசிம் போகிற ரோடு, மெயின் பைபாஸுங்க, தைரின்னு சொல்லுவாங்க. இப்போ அங்கே அவுட்டரில் என்னை பிடிச்சி தள்ளி விட்டு வேடிக்கை பார்க்குறான். ஏன்டா நைட் டியூட்டி பார்க்கணுன்னு ஆசாசியாக வந்தது தப்பாடா, ஏன்டா இப்படி தள்ளி விட்ட? எனக்கு அதுதாங்க வெறி ஆகுது தெரியுமா. சம்மந்தம் இல்லாமல் தூக்கி போட்டான். பட் ஓகே, கிலோமீட்டர் ஜாஸ்தியாக இருந்தாலும் நிமிஷம் வெறும் 13 நிமிஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை மைண்டில் நான் வச்சுட்டு போயிட்டுருக்கேன். பட் இதெல்லாம் லாஸ் தெரியுமா, இந்த மாதிரி இவன் கொடுக்கக்கூடாது. வண்டி 100ல் அடித்து விரட்டிகிட்டு இருக்கேன். இப்போது என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரியும் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா ஜாயஸில் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ணன் வந்து 9வது ஆர்டர் எடுத்துருச்சு. நான் வந்து ஜஸ்ட் இப்போ தான் 6வது ஆர்டர் எடுக்கிறேன். எவ்வளோ ஆர்டர் பின்னாடி இருக்கேன் பாருங்கள். நான் எனக்கு ஒரு இடத்துல 45 நிமிஷம் கஸ்டமர்கிட்ட போய் கொடுக்கும்போது 58 நிமிஷம் ஆகிடுச்சு அந்த டெலிவரி. 1 hour அதுக்கே சரியாக போச்சு. அண்ணன் அந்த கேப்பில் 2 அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் இப்படி தூக்கில பாப்பரை பேன் ஒன்று போட்டுட்டான். அதனால் இப்போ ஒம்படியாக தூக்கிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் இப்போ 10வதே முடிச்சிடும். நான் 7வது எடுக்கிறதுக்கு அண்ணன் 10 தாண்டி போயிட்டுருக்கோம். எனிவே நோ ப்ராப்ளம். பட் நைட்டில் நமக்கு எப்படி ஆர்டர் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம் தான் இன்றைக்கி நம்ம நைட் டியூட்டிக்காக சூஸ் பண்ணோம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இல்லைனா நம்ம பகல்லே ஓட்டிருந்தா இந்நேரத்துக்கு நான் 17, 18 முடிச்சிருக்க வேண்டியது. மணி 10 ஆயிடுச்சு, 20 கூட முடிச்சிருக்க வேண்டியது. நோ இஷ்யூஸ், போவோம். எவ்வளோ தான் வருது அப்படின்றத இன்றைக்கி நம்ம நைட் டியூட்டி பண்ணி கவர் பண்ணி காமிப்போம் எல்லாத்துக்கும். ஜிஃபேம் நல்லா ஏமாந்துட்டோம். அண்ணன் சொன்னிச்சு இல்லை எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி கொடுத்தா கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா அந்த டெலிவரி காசு எவ்வளோ 16 ரூபாயா, அப்போ நமக்கு ஒரு 16 ரூபா வரும் அப்படின்னு சொன்னிச்சு. அடித்து சொன்னிச்சு. சரி கன்ஃபார்ம் டெலிவரி பண்ணிட்டான், வரல. சரி நீ டெலிவரி கன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொன்னிச்சு. பிக்கப் கன்ஃபார்ம் பண்ணேன், வரல. சரி நீ டெலிவரி கன்ஃபார்ம் பண்ணு, அப்போ வரும் அப்படின்னுச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணேன். கடைசியில் பார்த்தா வச்சான், அப்போ கொடுக்கவே இல்லை. 13 ஏழுக்கு நம்மளுக்கு இப்போ 15 கிலோமீட்டர் தூக்கிட்டு போயிட்டு 20 நிமிஷமாக மெனக்கட்டு இப்போ அவுட்டரில் போய் கொடுத்துட்டு நம்ம வீட்டு வழியாக இப்போ அந்த ஏரியா வழியாக இப்போ கிளம்பி உள்ளே பூந்து இப்போ போயிட்டுருக்கேன். தேவையில்லாத ஆப் வச்சுட்டான் ஜிஃபேம். ஏன் கொடுக்கலன்னு தெரியவில்லை. ஆனால் 100 அண்ணா அடித்து சொல்லுது. எனக்கு 4 வாட்டி அவனா ஒம்படியாக ஆட்டோமேட்டிக்காக அவனே நம்ம இதில் அக்செப்ட் பண்ண வச்சுருவான், அவனே கொடுத்துருவான் நமக்கு. ஆனால் எனக்கு கிரெடிட் பண்ணியிருக்கான். அது எப்படி உனக்கு பண்ணலங்கிறேன். நான் சொன்னால் பண்ணலையே, அதை தானே சொல்லிகிட்டு இருக்கேன். பண்ணேன்னு சொல்ல போகிறேன், கொடுக்கவே இல்லையே. கைஸ் ஏமாந்துட்டோம். ஸோ நைட் டியூட்டியில் இப்போ தாங்க 6வதே முடிச்சிருக்கேன். 7வது போகிறேன். அண்ணன் 10வது எடுத்துருச்சு சொன்னல. ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா 7வது ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணி ஷவர்மா ஹவுஸ்லேருந்து எடுத்துகிட்டு இப்போ போயிட்டுருக்கேன். போகிற வழியில் இந்த மாதிரி கடை ஒன்று பார்த்தேன். ஸோ அதனால் நிப்பாட்டி மிஷின் டீ தான். ஸோ வேறு வழி இல்லை, ஹோட்டலில் போய்ட்டு குடிக்கிறதுக்கு அந்த சக்கரை தண்ணியை குடிக்கிறதுக்கு நார்மலாகவே இந்த மிஷின் டீயை குடிச்சிட்டு போகலாம். இது கூட முழுசாக குடிக்க முடியாது. ஆக்சுவலாக நான் போய் காஃபி தான் வாங்கினேன். நீ நம்ம நைட் டியூட்டி ஓட்ட போகிறோம், காஃபி குடிச்சோன்னா கொஞ்சம் தூக்கம் வராமல் இருக்கும் அப்படின்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி போடுறேன், கொஞ்சோண்டு காஃபி வந்துச்சு, மீதி ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி விட்டுருச்சு. அப்புறம் பார்த்தா உள்ளே இல்லைங்க பவுடர் தீர்ந்துருச்சு அப்படின்ட்டாங்க. வேறு வழி இல்லாமல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது டீயை வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். வண்டியில் வந்து ஹீட்டர் தாங்க ஆன் பண்ணியிருக்கேன். கால் மட்டும் ஜில்லுன்னு இருக்குது ஷூ அவுத்ததுக்கப்புறம். ஏன்னா இந்த ஷூ சரியில்லை, வேறு ஷூ வாங்கணும். காலை கட்டிக்குது, கட்டை விரலையும் அந்த குட்டி விரலையும் 2 சைடும் கட்டிக்குது. இந்த கால் வலிக்குது அப்படி மடங்கியிருந்தா. அதனால் புது ஷூ ஒன்று வாங்கணும் நல்லதாக. அது வந்து ஒரு 20-25 ரியால் வரும்னு வச்சுக்கோங்களேன். வச்சு நம்ம ஒரு காசுக்கு ஒரு 500 to 600 ரூபா வரும். நான் இப்போ இது வரும்போது இப்போ வாங்கிட்டு வந்தேன். நம்ம கள்ளக்குறிச்சி ரிலையன்ஸ்லேருந்து தான் டிஜிட்டல் ஸ்மார்ட் பாயிண்ட்லேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். பட் இந்த மாதிரி ஆயிடுச்சு.
சரி ஓகே, இப்போ நம்ம வந்து மல்கா சைடு தான் போகிறோம். 9 நிமிஷம் காட்டுது, 4.2 கிலோமீட்டர் இருக்குது. நேரடியாக போகிறோம். ஸோ இந்த நைட் டியூட்டியில் இன்றைக்கி எத்தனை முடியுதுன்னு பார்ப்போம். நான் மணி வந்து இப்போ அவ்வளோலாம் ஒன்றும் ஆகலை, மணி 11:30 தான் ஆகுது. வாங்க எவ்வளோ முடியுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஜிஃபேன். இன்னும் ஒரு 3.6 கிலோமீட்டர் தான். இப்போ இதை 7வது கம்ப்ளீட் பண்ணிட்டு 8வது 9வது 10வதுன்னு எடுக்கணும். அண்ணன் இந்நேரத்துக்கு 11 எடுத்து இல்லைனா 12வது எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். மேபி 11 இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு, எவ்வளோ முடியுதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா 8வது ஆர்டர் இந்த இதுக்கு முடிச்சிருக்கேன். இது என்னடா இடம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? நத்திங். ஸோ இது வந்து அப்பார்ட்மெண்ட்டு தான். வித்தியாசமாக கார்டன் அது இதுலாம் வச்சு வித்தியாசமாக வந்து செஞ்சுருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 முடிச்சிட்டேன். ஸோ 9வது மெக்டானல்ட்ஸ் ஆர்டர் 10 ரியாலுக்கு வந்துச்சு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கியாச்சு. லெட்ஸ் கோ. நைட் டியூட்டியில் இன்றைக்கி எவ்வளோ ஒர்க் பண்ண முடியுதுன்னு தெரியல, பார்த்துக்கலாம். இதை பார்த்தா அப்பார்ட்மெண்ட் மாதிரியா இருக்குது, எப்படி இருக்குது பாருங்களேன். ஆனால் இதுதான் அப்பார்ட்மெண்ட். இங்கே பாருங்கள், ஃபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் வண்டி இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். செம்ம அல்டிமேட்டாக இருக்குல்ல. இது இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா எடுப்பீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபோர்டில் இருக்கிற வண்டியிலேயே இந்த வண்டி எனக்கு, இந்த மாடல் பயங்கரம் அல்டிமேட்டுன்னு சொல்லலாம். சரி ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டரா? எங்கடா போகுது இது? அப்படி 5 கிலோமீட்டருக்கு 5 கிலோமீட்டர் வந்துச்சுங்க. 6 கிலோமீட்டர் இப்போ. அட பாவி, அடியாகப்படுறாட்டா இந்த குளிரில். சரி ஜீவா வாங்க கிளம்பலாம் நம்ம. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டரையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்கிறேன், பிக் பண்ணியாச்சு. ஒரே ஒரு ஐஸ்கிரீம் டப்பாங்க, இது எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். எவ்வளோ அல்டிமேட்டாக டிஸ்பிளேவை செட் பண்ணி வச்சு எந்த பக்கம் மனசும் போகிறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் பண்ண வச்சுருக்காங்க. புலிவர்து வேர்ல்டு, புலிவர்து சிட்டிக்கு பக்கத்தில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன்னா பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ டேஞ்சரான வேலைன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துலலாம் யாரும் நம்ம நண்பர்களாக வரணும்னு கூட ஆசைப்படப்பட்டாங்க. அதாவது டெலிவரிக்காக பகல் டைமில், டிராஃபிக் டைமில். இப்போ வந்து அன்டைமுங்கிறதால நான் ஜாலியாக இந்த ஏரியாவை சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கிட்ட போனால் ஐ திங்க் ஸோ ரன்வே வரும்னு நினைக்கிறேன். இல்லை, ரன்வே அந்தாண்ட வேறு ஆங்கிளில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து புலிவர்தோட மெயின் ஏரியா. அகீக்கில் இருக்கேன் நான். அகீக்குக்கும் ஹித்தினுக்கும் நடுவில் இப்போ நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அதாவது இந்த அகீக்குன்றது ஹித்தின்னு சொல்கிறது இதெல்லாம் ஏரியா பேர். அரபியில் இருக்கிறதால உங்களுக்கு எது இவன் அப்பப்போ புரியாத பாஷையில் நடுவில் ஏதோ பேசுகிறான் அப்படின்ற மாதிரி பல பேர் நினச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஓகேவா? ஸோ இந்த 9வது ஆர்டரை கொண்டு போய்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போய் கொடுத்துட்டு வருவோம். கொடுத்துட்டு 10வது ஆர்டர் வந்து தூக்குவோம். ஸோ இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு ஆர்டர் வருன்றதுலாம் நமக்கு தெரியல. பட் நைட்டில் எவ்வளோ ஆர்டர் வருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்கோசரம் தான் நம்ம இந்த அளவுக்கு போயிட்டுருக்கோம். லெட்ஸ் see என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஆனால் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லவே மறந்துட்டேங்க. நைட் டியூட்டி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காமலே விட்டாச்சுங்க. எல்லா ஹோட்டலும் இப்போ இந்நேரத்துக்கு இழுத்து மூடிட்டு இருப்பானுங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. சரி, இதை கொண்டு போய் முதல்ல டெலிவரி பிடிப்போம். ஓட்டுற வரைக்கும் ஓட்டும், எதனா ஒரு கடை சிக்காமலாம் போயிடும். ஸோ 10வது ஆர்டர்னு நினைக்கிறேன். ஆமாம் 10வது தான் நினைக்கிறேன். 10வதா 11வதா? எனக்கே பெரிய கன்ஃபியூஷனில் இருக்குங்க. ஒரு நிமிஷம் இருங்களா, உங்கள் முன்னாடி எண்றேன். இந்த 1 2 3 4 இது வந்து காலையிலே ஓட்டுனது. இப்போ 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இப்போ 10வது ஆர்டர் வந்து எடுத்திருக்கேன் ஜிஃபேன். ஸோ இந்த 10வதா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த காசா பாஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்குது. அந்த கஸ்டமர் முன்னாடி எனக்கு கால் பண்ணிட்டாங்க. பிரதர் கோச்சிக்காமல் எனக்கு வந்துட்டு பெப்சி மட்டும் 2 வாங்கிட்டே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பொசுக்குன்னு. சரி பிரதர் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்கேன். உள்ளே போய்ட்டு 2 பெப்சி வாங்கிட்டு வரோம். அவங்க எனக்கு எஸ்டிசி பேயில் அனுப்பிடுவாங்க. லைக் எப்படின்னா நம்ம ஊரில் கூகுள் பே, ஜிபே மாதிரி, ஃபோன்பே மாதிரி இங்கே எஸ்டிசி பே. வாங்க உள்ளே போய்ட்டு பெப்சி 2 வாங்கி போட்டுட்டு அப்புறம் போய்ட்டு நம்ம எடுக்க போகலாம். அப்போ தான் நமக்கு வந்து டைம் கரெக்டாக இருக்கும். ஜிஃபேமே தற்பொழுது மணி வந்து 2:59. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் கரெக்டாக 12வது ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ எனக்கு இந்த கம்பெனிக்காரன் என்ன அவுட்டரில் தூக்கி போட்டு அங்கே அவ்வளோ தூரம் போன்னு சொல்லிட்டான். இல்லைனா ஒரு 13 14வது முடிச்சிருப்பேன். இல்லைனா மினிமம் 15 முடிய வேண்டியது. ஒரு இடத்துல 1 மணி நேரம் ஸ்டக் ஆகிட்டேன். இன்னொரு இடத்துல இந்த ஜாயஸ்காரன் என்னை விட்டு தூரமாக போடா அப்படின்ட்டான். ஸோ ஓவராலாக என்ன தான் பார்த்தாலும் 12 தான் அப்படி இருந்தாலும் ஓட்டியிருக்கோம். காலையில் ஒரு 4. ஸோ 16 தாங்க இன்றைக்கி டோட்டலாகவே முடிஞ்சு. ஸோ நைட் டியூட்டி அப்போ சக்ஸஸா இல்லையா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த பார்ட் டைம் ஜாபாக பார்த்துட்டு டைம் நிறைய இருக்குது அப்படின்றவங்களுக்கு இது வந்து சக்ஸஸ்ஸு. பட் எங்களை மாதிரி ஃபுல் டைம் ஓட்டுறவங்களுக்கு நைட் டியூட்டி வந்து செட் ஆகாது அப்படின்றது மட்டும் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ குளிர் வேறு அநியாயத்துக்கு ஓவராக இருக்குது. அதனால தான் இப்போ கூட நைட்டில் ஏதோ சுட வர வச்சு சாப்பிட்றாங்க. இல்லைனா அதை கூட சாப்பிட மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் சக்ஸஸ் ஃபார் ஃபுல் டைம் ஜாப்க்கு, ஃபுல் டைம் டெலிவரி பாய்ஸ்க்கு. இட் வாஸ் சக்ஸஸ் ஃபார் ஆஃப்டர் 4 மணிக்கு மேலே 5 மணிக்கு மேலே வந்து ஃப்ரீ ஆகிடுறாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து இது சூட்டபிளாக இருக்கும். ஒரு நைட்டு 1 மணி வரைக்கும் ஓட்டலாம், 12 மணி வரைக்கும் ஓட்டுறவங்களுக்கு செமையாக இருக்கும். அதுவும் நல்ல ஃப்ரீலான்சர் ஐடி போட்டாலாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஒரு நார்மலான ஐடி, இந்த பைக் ஐடியோ இல்லை கம்பெனி ஐடியோ கஃபால் ஐடியோ போடுறவங்களுக்கு இது வந்து சக்ஸஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இப்போதைக்கு நான் கண்டுபிடிச்சது. நம்ம சல்மான் ரோட்டிக்கிட்டே வந்துட்டேன். பெரிய அண்ணனுக்கு ஒரு ஏர்போர்ட் சவாரி இருந்துச்சு, அவரும் போயிட்டு வந்துட்டார். ஸோ
ஸோ நம்மள ஏர்போர்ட் சவாரி என்னென்ன தெரியலைங்க. இப்போ மெசேஜே வர மாட்டேது. என்னோட பழைய நம்பர் அதில் தான் எல்லாத்துக்கிட்டையும் அந்த கான்டாக்ட் நம்பர் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ அது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சிங்க. வேறு நம்பர் தான் வச்சுருக்கேன். எதையுமே இப்போ நான் பண்ணுறதில்ல, எதையுமே சேல்ஸும் பண்ணுறதில்ல. வள்ளின்னு அப்படியே விட்டு வச்சுருக்கேன். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போன்னு. இன்னும் ஒரு 3 மினிட்ஸில் வந்து இப்போ நம்ம கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அகெயின் யூட்டன் போட்டு அப்படியே நம்ம சல்மான் ரோட்டுக்கு குடுன்னு ஓட போகிறோம் ஜிஃபம். அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் வாட் அவர் நைட் டியூட்டி. 3 மணி வரைக்கும் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. வரும் கண்டிப்பாக வரும். ஆனால் ரொம்ப பொறுமையாக நிதானமாக விடிய உட்காந்துருக்கணும். இன்னும் ஒரு 5 ஓட்டலாம் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோதான். ஸோ அதுக்கு நம்ம பகல்லே நான் காலையில் 8 மணிக்கு எடுத்தாலும் சரி, 9 மணிக்கு எடுத்தாலும் சரி, நான் 3 மணிக்கு முன்னாடியே 10 முடிச்சிடுறோம். நைட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 20 ஆகிடுது, இல்லைனா 18 ஆகிடுது. நம்ம கோட்டா ஃபுல் ஆகிடுது. பட் இட் வாஸ் நாட் சக்ஸஸ். ஏதோ செக் பண்ணணுன்னு ஆசையாக இருந்துச்சு, செக் பண்ணியாச்சு ஜிஃபேம். ஓகே. ஸோ வாங்க, இதுக்கப்புறம் எங்கே போய் சாப்பிட்றதுன்னு தெரில. ஸோ அதுக்காக தான் இப்போ பார்த்துட்ருக்கேன். ஸோ பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இங்கே என்னப்பா சண்டை நடக்குதா? கட்டி பிடிச்சிக்கிறீங்களா? கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ரைட்டு. அவங்க கூட சண்டை தான் போட்டுக்கிறாங்களோன்னு சொல்லி பயந்துட்டேன். ஓகே ஜிஃபேம், வாங்க நேராக இப்போ நம்ம சாப்பிட போகலாம். இந்த டெலிவரி கொடுத்துட்டு அண்ணன் வெயிட்டிங்க. அண்ணன் ஏர்போர்ட் சவாரி போயிருந்தார், வந்துட்டார் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற மெக்டானல்ஸில். வீட்டில் வந்து சாப்பாடு இருக்குது. அப்புறம் ஏன்டா வெளியே சாப்பிட்ற, பைசா வேண்டா வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேஸ்ட்லாம் கிடையாது, வயிற்றுக்கு தானே போட்டு சாப்பிட்றோம். ஸோ இது வந்து வேஸ்ட் ஆகாது. ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ அவர் தூங்கிட்டு இருப்பார், நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பாட்டு நாங்கள் சம்பாரிச்சு வரோம். அவர் ஹவுஸ் டிரைவரில் கம்மியாக தான் சம்பாதிக்கிறாரு. நிம்மதியாக இப்போ அவர் தூங்கிட்டு இருப்பார். இந்த டைமில் நாங்கள் போய்ட்டு லைட்டை கீட்டை போட்டு பாத்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஆஹா ஓஹோன்னு வந்தோன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் இப்போ வீட்டில் சாப்பாடு இருந்தும் ஸோ ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம். இப்போ எல்லாம் இந்தியன்ஸ் ஹோட்டல் எல்லாமே க்ளோஸு. வேறு வழி இல்லாமல் இப்போ நம்ம மெக்டானல்ஸ் போகிறோம். இல்லைனா மட்டும் அப்படி நீ சீப்பாக சாப்பிட்டு முடிச்சிருவோம். போடாடே பர்கர் பீஸான்னு நல்லா தாண்டா திக்கிற அப்படிம்பீங்க. வயிற்று பொறுத்த வரைக்கும் குறை வைக்காதீங்க, சாப்பிடுங்க. எதுக்கு சாப்பிட்றோம்? குடும்பத்தை விட்டு வந்தாச்சு, 1008 கஷ்டங்கள்லாம் வருது. சாப்பாட்டில் கூட இப்படிலாம் பார்க்கணுமா? அதெல்லாம் பார்க்கவே தேவையில்ல. நல்லா சாப்பிடுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். இப்போ யாரோ பசியில் வெயிட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு போய் முதல்ல சாப்பாடு கொடுப்போம். அதுக்கப்புறம் நம்ம வயிற்றுக்கு போய் சாப்பிட்லாம் ஜிஃபேன். லெட்ஸ் கோ. ஒரு வழியாக வந்து வந்தாச்சு. காலெல்லாம் அப்படியே சில்லுன்னு ஏறுதுங்க. ஆமாம், இந்த முட்டி ஜாயிண்ட் எல்லாம் வலிக்குது அந்த இதில். வா, ஒரு உசுரோடு இருக்கிறது இந்த ஒரு கடை தான் இருக்குது. உள்ளே லைட் ஆஃப் பண்ணதெல்லாம் பார்த்தா இல்லை போல இருக்குது. சோலி லைட்லாம் ஆஃபில் இருக்குது. இருக்கா இல்லையா? தொற சோலி முடிந்ததே. ஓ மை காட், ஓ மை காட். கைஸ், டிரைவ் த்ரூவில் போய் பார்ப்போமா? போய் க்ளோஸோ? அரே யார், க்ளோஸ் பண்ணிட்டாங்க கைஸ், க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்னது டிரைவ் த்ரூவா? இப்படி வந்தா இப்படி வா, அதுக்கு நடந்தே போயிடுவோமே. வா. ஐயோ கைஸ், கைஸ் வாங்க, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் த்ரூவில் தான் போய் சாப்பிட்ணும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இன்றைக்கி இதுதான் நடந்தது சோலி. வாங்க லெட்ஸ் கோ, பிறக்க ஆரம்பிக்கலாம். நாளைக்கு சந்திப்போம்.